Thank you, Lord. We worship you. We glorify your name. Hallelujah. சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது குமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் உணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் நினைவே, உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் நான் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்ன உம் அன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்ன உம் அன்பு. தென்றலே, கல்வாரி தென்றலே, தென்றலே, கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை செய்யும், என்னில் ஆளுகை செய்யும், என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, குரல் கேட்க இயேசுவே, நாங்கள் உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா,
காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, முன்னதியில் ஒவ்வொரு நாள் மூழ்கணுமே, முன்னதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் அது உன் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உன் நினைவே, அது உன் நினைவே. உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி 2 முறை ராஜான்னு சொல்லுவோமா? ராஜா, இயேசு ராஜா, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. அப்படி எழுந்து நிக்கலாமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருந்தால் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, வாழ்த்துங்கள். காட் இஸ் குட். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எல்லாரும் சேர்த்து கரங்களை தட்டி உற்சாகம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கள்
எங்கள் ஆவியானவரே. தட்டுவோமா கரங்களை தலைக்கு மேல. தேடி வந்தே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்னை நெஞ்சார அணைத்து நிழலாய் மாறிவிட்டி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. கரங்களை தட்டி கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. என்னை கலங்காதே என்று கரம் பற்றி நடத்துகிறீர். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, பிதாவே, எங்கள் அருமை ரட்சகரே. தலைக்கு மேல கரங்களை தட்டி உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, எங்கள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அருமை ரட்சகரே, எங்கள்
ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன், ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, எங்கள் அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அருமை ரட்சகரே, ஆவியானவரே. Thank you Jesus. பழைய ஒரு பாடல், ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிக்க. Thank you Jesus. கருத்தை உணர்ந்து பாடுவோமா காலை வேளையில்? Thank you Jesus. Yes Lord. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி ஆக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி ஆக்கினாரே. கல்லான என் உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஊதவா என்னையும்
என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமான் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். ஆனந்தமான் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் ரிசிப்பேன். கருணை நாயகனே கண்களில் நிறைந்தவரே. எல்லாரும் கையை தட்டி கரம் பிடித்தவரே. கைவிட கண்மலையே. உற்சாகமா. கருணை நாயகனே கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே. கைவிட கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. கையை தட்டி சொல்லுவோமா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும்
திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பாரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பாரிமளமே, உலகெல்லாம் மனமே. கரங்களை தட்டி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எல்லாரும் கையை தட்டி வாயை திறந்து சொல்லுவோமா? அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான், அல்லேலூயா பாடி பாடி தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன் இயேசுவை. Say it one more time. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Thank you Lord. கரங்களை உயர்த்தி சிந்தைகளை ஏகப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாய் பழைய பாடல். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உங்க கிருபையை நாடி வந்திருக்கிறோம், எங்களை இன்றும் ஆசீர்வதிப்பீராக. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, எல்லாரும் சேர்ந்து தொழுகிறோ. இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன். தேவா பிரசன்னம். அப்பா நீங்க வாங்க, எங்களுக்கு உங்க சமூகம் வேணும். எல்லாரும் வாயை திறந்து பாடி வா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பூமி உமது பாதபடி பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண்பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி இயேசுவே. லீலி புஷ்பம் சாந்தம் சொரூபி என் இயேசு மட்டும்தான்.
நாங்கள் 1000 பேரிலும் நீர் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை. எல்லாரும் கையை உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே, உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. வலது கை மேல உயர்த்தி சேர்ந்து ஒரு குரலாய் தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. உட்காரலாம். ஆமென். ஒரு வேத பகுதியை வாசித்து இன்னைக்கு உங்கள் கூட ஒரு செய்தியை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வேத பகுதியை வாசிப்போம். 50 நாட்கள் இயேசு உயிர்த்தெழுந்து எத்தனை நாட்கள்? 50 நாட்கள். பெந்தேக்கோஸ் என்னும் நாள் நிறைவாக வந்தபோது மேலறையில் பரிசுத்த ஆவியானவருக்காக 120 பேர் காத்திருந்தார்கள். They were waiting for the promise. வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தார்கள். ஒருவரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கிறேன். ஏதோ ஒன்றுக்காக நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். யாரோ ஒருவருக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியில் இருக்கிறார். அவருக்கு நேரம் இல்லை. அவர் கடந்த காலத்துக்கும் போக முடியும், வருங்காலத்துக்கும் போக முடியும். அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கையில் இருக்கிற வாட்ச் அவர்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. He doesn't have a watch. ஆனால் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வேதத்தின் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ சரியான நேரத்தில் செய்வார். அவர் தாமதிக்க மாட்டார், சரியா முடிப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தை. நிறைய பேர் நம்ம மேலறையை சொல்லுவோம். நிறைய பேர் இயேசுவனுடைய கடைசி வார்த்தை மரிப்பதற்கு உயிர்த்தெழுந்த பின்பு அல்லது அவர் கடைசியாய் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்வார்கள். மத்தேயு 28. ஆனால் நான் இப்படி படிக்கிறேன், அதெல்லாம் அவருடைய கடைசி வார்த்தை. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீங்கள் காத்திருங்கள். அதே வார்த்தை இன்னைக்கு உங்கள் சகோதரனையோ சகோதரியை பார்த்து சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு அவர் போவதற்கு முன்பாக போ என்ற வார்த்தையை 28 சொன்னாலும் அதற்கு பின்னாடி அவர் சொன்னார், எருசலேமில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். வெயிட் அப்படின்னார். வெயிட் இன் ஜெருசலம் until you are endued with power from high. உன்னதத்தின் வல்லமை உங்களுக்கு நான் தரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 49வது வசனத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4 வசனத்தையும் 24:49 Behold, I send the promise of my father upon you, but wait in the city of Jerusalem. Wait அப்படின்றார். எல்லாரும் சொல்லுங்க, வெயிட். ரொம்ப முக்கியமான வார்த்தை பைபிள். ஆமென். until you are endued with power from, உன்னதத்தின் பலன் உனக்கு கிடைக்கும் வரைக்கும் ஊழியத்துக்கு போவாதேன்ட்டார். வெயிட் பண்ண சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4 இப்படி சொன்னார். and being assembled together with them, he commanded them that not to depart from Jerusalem, but to wait. திரும்ப சொல்லுங்க, wait. Wait for the promise of the Father, which he said you heard of me. காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொன்னார். எனக்கு பிடிக்காத விஷயம் காத்திருப்பது. ரேஷன் கடைக்கு போனால் காத்திருக்கணும், சர்ச்சில் வந்தால் காத்திருக்கணும், கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் காத்திருக்கணும், ட்ரெயினில் காத்திருக்கணும், பிளெயினில் காத்திருக்கணும், எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்கு. சிலருக்கு மட்டும்தான் அந்த கிருபை, நிற்காமல் போகிறார்கள்.
40 நாட்கள் இயேசு பூமியில் சஞ்சரித்தார். 40 நாட்கள் பரிசுத்தாவியை கொடுக்காமல் தாமதிக்கிறார். உயிர் தெழுந்துட்டாரு, பரிசுத்தாவியை கொடுக்கணும் என்பது திட்டம், கொடுத்துட வேண்டிதானே. 40 நாட்கள் வெயிட் பண்ணார். 40வது நாள் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். வானமேகத்தில் அவர் பரமண்டலங்கள் ஏறி போனார். போனதுக்கு அப்புறம் திரும்ப எத்தனை நாள் காக்க வச்சாரு? 10 நாள். 50வது நாள் 50 நாள் வந்தபோது பெந்தைக்கோஸ்து எனும் நாள் நிறைவான போது பரிசுத்தாவியை கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு நான் பேசுகிறேன் செய்தியினுடைய சுருக்கம். உங்க வாழ்க்கையில பல விஷயங்களுக்காக, குறிப்பாக கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் போது எங்க காத்திருக்கீங்க, எப்படி காத்திருக்கீங்க, ஏன் காத்திருக்கீங்க என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நீங்கள் காதுகள் திறந்து கேட்பீர்களாக. அவர்கள் எங்கே காத்திருந்தார்கள்? நமக்கு தெரியும், மேலறையில். ஆமென், மேலறையில். இந்த மேலறை என்று சொல்லும்போது இன்னொரு அறையில் இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் கொடுத்தார். அந்த அறை வேற, இந்த அறை வேற. அது அங்கே எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுவதற்கு இன்னைக்கு நமக்கு நேரம் போதாது. ஸோ அங்கே இயேசு கிறிஸ்து மேலறையில் காத்திருந்தார்கள். மேலறையில் எத்தனை பேர் காத்திருந்தார்கள்? 120 பேர். பாட்டில் கூட இப்போ பாடினோம், 120 பேர் காத்திருந்தார்கள். அதில் 11 சீஷர்கள், அதில் ஒருவர் காட்டி கொடுத்து போன யூதாஸ். திரும்பவும் சீட்டு போட்டு இன்னொருத்தரை எடுத்தார்கள். அப்போ மீண்டும் 12 ஆயிற்று. கூட 70 சீஷர்கள் இருந்தார்கள். சில சகோதரிகளின் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் தாயாராயிருந்த மரியாளின் பெயரும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளின் பெயர் கடைசியாக பைபிளில் குறிப்பிடுவது இதைதான். ஆமென். 120 பேர் மேலே. அதற்கு பின்பு அவர்களை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை, எழுதப்படவில்லை. So mention of the mother of Jesus is the last time is in the book of Acts. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் கிறிஸ்து பிறந்த போது இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயார் சபை பிறந்த போதும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் வரும்போது 12-13 வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமில் சென்று காத்திருந்தார்கள். திருப்ப வேணாம், வாசிக்க வேண்டாம், நான் கடந்து போகிறேன். ஸோ 10 நாட்கள் அவர்கள் மேலறையில் காத்திருந்தார்கள். அந்த மேலறையில் காத்திருந்தார்கள். ஆமென். அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 24:52க்கு வரும்போது, and they worshipped him, அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். and they returned to Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி, and were continually, amen, with great joy. அடுத்த வசனம் இருக்குமா? and were continually, எல்லாரும் இங்கிலீஷ் தெரியலனா சொல்ல, continually இங்கிலீஷ் கொஞ்சம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். continually in the temple praising and blessing God. ஆமென். தொடர்ச்சியாக அந்த continually என்ற வார்த்தை வரும்போது என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசம். continually வேற, continuously வேற. continuallyனா என்னன்னா, அவர்கள் ஃப்ரீக்வெண்டாக அவ்வப்போது கூடிக்கொண்டே இருந்தார்கள். கண்டினியூஸ்லி எழுதியிருந்தா வெளியே போகாமல் 24 மணி நேரமும் அங்கே கடந்தார்கள் என்று அர்த்தமாகும். அங்கே கண்டினியூஸ்லி என்று சொல்லவில்லை, கண்டினியூவலி அப்படின்னு அவர்கள் வந்தும் போயும் இருந்தார்கள். ஆமென். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எங்கே கூடினார்களாம்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கூடினார்கள். ஆமென். and they worshipped him and returned to Jerusalem and continually in the temple. எங்கே இருந்தார்களாம்? தேவாலயத்தில். எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருந்தார்கள்? நான் ஆழத்தை சொல்ல போறேன், நீங்க கேட்டுக்கணும். காத்திருக்கும் போது நான் எங்க இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல போறேன். எங்க இருந்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்கள். இன்னொரு வாட்டி கேட்கிறேன், சத்தமா கேட்காதவங்க சொல்லுங்க, எங்க இருந்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்கள். ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குத்தத்தம், காத்திருக்கிறார்கள். காத்திருந்த சமயத்தில் எங்கே காத்திருந்தார்கள்? தேவாலயத்தில் காத்திருந்தார்கள். ஆமென். எப்படி காத்திருந்தார்களா? கண்டினியூஸ்லியா, கண்டினியூவலிவா? கண்டினியூவலி. கண்டினியூவலினா ஃப்ரீக்வெண்டாக, எப்பெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சோ அப்பொழுதுதான் அவர் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். கண்டினியூஸ்லின்னு எழுதியிருந்தா என்ன அர்த்தம்? அங்கே கடந்தார்கள் அர்த்தமாகும். அங்கே கடக்கவில்லை, அவர்கள் ஃப்ரீக்வெண்டாக வந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஸோ பக்க சொல்லுங்க, அவங்க கஷ்ட காலத்தில் காத்திருக்கும் போது எங்கே காத்திருந்தார்கள்? தேவாலயத்தில். ஆமென். அதுக்கப்புறம் எங்க காத்திருந்தாங்களாம்? அவர்கள் வீடுகள் காத்திருந்தார்கள். ஆமென். 2:46 அப்போஸ்தலர் நடபடிகள் 2:46 and continuing daily with one accord. ஒவ்வொரு நாளும், இங்கேயும் கண்டினியூஸ்லின்னு போடல, கண்டினியூவிங், கண்டினியூஸ்லி வேற, கண்டினியூவலி வேற. ஆமென். continuing daily with one accord in the temple, ஒரே மனமாக ஃப்ரீக்வெண்டாக தேவாலயத்தில் கூடினார்கள். எங்கே கூடினார்கள்? சொல்லுங்களங்க.
continually in the temple in one accord. ஒரு மனதோடு தேவாலயத்தில் இருந்தார்கள். என்ன மனதோடு இருந்தார்களாம்? இன்னைக்கு ஒரு மனமா இருக்கோமா? ஓகே. அதுக்கப்புறம் and breaking bread from house to house. வீடாந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பத்தை பிட்டார்கள். and they ate their food with gladness and simplicity of the heart. ஆமென். இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறவங்க யாரா இருந்தா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கும் போது இந்த ரெண்டு விஷயம் நீங்க செய்யணுங்க. ஒன்று, நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் வேற எங்கேயும் அல்ல, தேவனுடைய ஆலயம். இன்னொரு முறை கேட்காம இருந்தீங்க பாருங்க, அதுதான் சொல்றேன். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய தேவ ஆலயம். இப்ப வீடு வேற வருது பாருங்க. இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க வீட்டிலே இருந்து வரமாட்டீங்க பாருங்க. கோவிடுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய அறிவுரை, ஆமென். உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும் காத்திருக்கும் காலத்தில். ஒன்று, உங்களுக்கு சபை இருக்கணும். சபை இருந்தால் மட்டும் போதாது, அந்த சபை உங்க வீட்டிலையும் இருக்கணும். நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள், அதோட சபை முடிஞ்சிருது. சபைக்கு வந்தா போதாது, சபை எங்க வரணும்? உங்க கூட, உங்க வீட்டிலையும் அது ஒரு சபையாக இருந்துடணும். அங்கேயும் உங்களுடைய ஜெபமும் ஆராதனையும் வேத வாசிப்பும் இருக்கணும். ஸோ என்னென்ன இருக்கணும்? காத்திருக்கும் காலத்தில் ரெண்டு தேவை. என்ன தேவை? ஒன்று, தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக வரணும். ரெண்டு, நீங்கள் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது ரெண்டையும் படிக்கும்போது ஒரு பிரின்சிபிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு டீப் பிரின்சிபிளை நான் பார்க்குறேன். கஷ்டங்கள் வரும்போது, ஒரு வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தர் சிலவற்றை தாமதிக்கும் போது, நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஒன்று தேவாலயம், ரெண்டு கர்த்தருடைய உங்க வீட்டில் இருக்கணும். இது ரெண்டும் எதை காட்டுனா? தேவாலயத்தில். ஆமென். தேவாலயம் என்று சொன்னாலே தேவனோடு உள்ள உறவு, வீடு என்று சொன்னாலே தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவு. நல்லா கேட்டு நீங்க புரிஞ்சா இதனுடைய ஆழத்தை காலங்களை தான் புரியும். நீங்க கஷ்ட காலங்கள் ஒரு பொறுமையோடு ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கும் போது நீங்கள் ரெண்டு விஷயத்தில் நிலைக்கணும். ஒன்று, தேவ உறவுல நினைக்கணும். ரெண்டு, தேவ பிள்ளைகளின் உறவில் நிலைக்கணும். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லிப்பீங்க. ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட்லி சில்ட்ரன். ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும், நீங்க எதிர்பார்க்குறீங்க, நடக்கல, கர்த்தர் தாமதிக்கிறார். அந்த தாமதிக்கிற காலத்துல பக்கத்துல நீ எங்க தெரியுமா இருக்கணும்? ஒன்று, தேவனோடு உள்ள உறவில் இருக்கணும். ரெண்டு, தேவ ஜனங்களோடு உள்ள உறவில் நீங்க இருக்கணும். கஷ்டங்கள் தீரணும்னா நீங்க ஓரம் ஒடுங்கி எல்லாம் நீங்க போக கூடாதுங்க. ஒன்று, தேவனோடு உள்ள உறவில் இருக்கணும். பக்கத்தில் உங்க சகோதர சகோதரிகளோடு, தேவ ஜனங்கள், நான் மற்ற ஜனங்கள் சொல்ல, தேவ ஜனங்களோடு உள்ள உங்க உறவில் நீங்கள் நிலைத்து இருந்தால்தான் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு காத்திருக்கும் காலங்கள் நலமாயிருக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. So we have to, in the season of waiting, காத்திருக்கும் காலத்தில் maintain the fellowship with God and maintain your fellowship with godly people. அப்பதான் நமக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு சண்டை போட்டு போகணும்னு தோணும். நீங்க அதை செய்யவே கூடாது. காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் தேவனோடும். மனுஷன் கசந்து போனா என்ன தெரியுமா முதல்ல செய்யறான்? பக்கத்தில் இருக்கிற சகோதரியோடு தான் வேறுபாடுகள் வந்து பிரிந்து போக நினைக்கிறான். அப்படிப்பட்ட காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்ற, இப்படி சொல்ல போறேன், 10 நாள்ல வருதுங்க பரிசுத்தாவி. இன்னும் 10 நாள்ல நிறைவேறிடுங்க. ஆனா அது நிறைவேற வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பத்தோடு, தேவ ஜனங்களின் உறவை விட்டு பிரியாமல் நீ காத்திருக்க வேண்டும். இட்ஸ் a deep principle of the Bible. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நிறைய விஷயத்தை இங்க சொல்ல வேண்டும், பட் எனக்கு நேரம் இல்லை, நான் கடந்து போகணும். Are you waiting for a promise? In business, in health, ஆரோக்கியத்துல, வியாபாரத்துல, பிள்ளைகளுக்காக, செல்வத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? நீங்க எங்க தெரியுமா இருக்கணும்? தேவனோடு உள்ள உறவிலும் தேவ ஜனங்களோடு உள்ள உறவிலும் நீங்கள் இருக்க வேண்டும். டிராவல் பண்ற உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே சொல்லுவாங்க, நவ் யூ கேன் டர்ன் யுவர் ஃபோன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோனை இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஆன் பண்ணலாம். நான் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணும்போது மேலே சுற்றிட்டு ஒரு வேர்டு வரும், சர்ச்சிங் அப்படின்னு போடுவேன். நாங்கள் போட்டு 3 டாட் வரும். நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு இந்த 3 டாட் போடுறாங்கன்னு. என்ன சொல்கிறாருன்னா, சர்ச்சிங் ஃபார் கனெக்ஷன். ஃபோனே ஒரு இடத்துல வரும்போது அது எதை தேடுதான்? கனெக்ஷனை தேடுது.
இந்த பூமியில தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே நம்ம தேடுறதே என்னங்க? ஒரு கனெக்ஷன், ஒரு தாயுடைய கனெக்ஷன். சொல்லிட்டே போகல, நமக்கு நேரம் இல்லை. ஸோ நமக்கு தேவை காத்திருக்கும் காலத்தில் வளருகின்ற விசுவாசிக்கு பொறுமையோடு கூட கர்த்தர் சொல்லிட்டார், 10 நாள் ஆயிட்டு இன்னும் நிறைவேறவில்லை. அந்த நிறைவேறுகிற இடைப்பட்ட காலத்தில் நீங்க இருக்க வேண்டிய இடம், ஒன்று தேவனுடைய உறவு, 2 தேவ ஜனங்களுடைய உறவு. அவர்கள் தேவாலயத்திலும் வீட்டிலும் கூடினார்கள் என்பது இட்ஸ் a deeper principle of relationship with God and relationship with our fellow brethren in the church. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இயேசு கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, பைபிள் இருக்கிற கட்டளைகளிலேயே இருக்கீங்களா உயிரோட? இயேசு பைபிள் இருக்கிற கட்டளைகளே பிரதான கட்டளை எதுங்க அப்படின்னாரு. இதை தான் அவர் சொல்றாரு. என்ன திரும்ப சொல்றாரு? நீங்க காத்திருக்கும் காலமோ துன்பமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் எல்லா கட்டளையும் நான் 2ஆ பிரிச்சுறேன்ட்டார். 1, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு சேவிக்கணும். 2, உன்னை போல உன் அயலான நீ நேசிக்கணும்ட்டார். என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். இந்த ஆழமான பிரின்சிபலை உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம், 1 தேவனோடு உள்ள உறவு, 2 தேவ ஜனங்களோடு உள்ள உறவு. அதை கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லட்டுமா? நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவாலயத்திலும் தேவனுடைய வீட்டிலும் அல்லது உங்கள் வீட்டிலும் இருக்கணும். The deeper principle is relationship with God and relationship with your sister. பக்கத்தில் உங்க சிஸ்டரையோ பிரதரை பார்த்து சொல்லுங்க, praise the Lord சிஸ்டர். உங்க கூட வந்து ஆராதிப்பதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருக்கும் காலத்தில் எங்க இருக்கணும்? தேவனோடும் உங்கள் சகோதரனோடும் உறவை முறிக்காம இருக்கணுங்க. அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்பர் 2 காத்திருந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம், 14 of chapter 1, the book of Acts. These all continued with one accord in prayer and supplication. இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ பரவாயில்ல, சொன்னார் அந்நிய பாஷை, அதை சொன்ன மாதிரி இருக்கட்டும். சொல்லுங்க, prayer and ஸ்டைலா சொல்லு. என்ன இப்படி இங்கிலீஷ் பேசுறானே? ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே சொல்லுங்க, in prayer and supplication. காத்திருக்காங்க. எதுக்கு காத்திருக்காங்க? பரிசுத்தாவி வரும்னு சொல்லிட்டார், இன்னும் வரல, 10 நாள் தாமதிக்கிறார். ஏன் கேள்வி என்னன்னா, நீங்க தான் போயிட்டீங்கல்ல மேல, உடனே அனுப்பிச்சிட வேண்டியதானே? எதுக்கு எங்களை 10 நாள் இப்படி உட்கார காத்து வச்சு பண்றீங்க? எங்களை ஏன் டீல்ல விட்ட மாதிரி பண்றீங்க? நாங்களும் காத்திருக்கிறோம் 10 நாள் 10 வருஷம் மாதிரி இருக்குங்க. சில நேரம் சில விஷயங்களுக்காக காத்திருக்கும் போது 10 நாள் 10 வருஷம் மாதிரி, இவ்வளோ காலங்கள் போற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த காத்திருக்கிற காலத்தில் 1 நீங்கள் தேவனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கணும். 2 நீங்க எங்க தெரியுமா இருக்கணும்? ஜெபத்திலும். அங்க தமிழ்ல என்ன சொல்லிருக்கு? இன் பிரேயர், ஜெபத்திலும் வேண்டுதலிலும். இங்கிலீஷ்ல சப்ளிகேஷன். இது 2க்கும் வித்தியாசத்தை போய் பார்த்தேன். ஜெபம்னா ஜெபம், சப்ளிகேஷனா தெரியுமாங்க? ஊக்கமான ஜெபம். காத்திருக்கிறீங்களா ஒரு விஷயத்துக்காக? ஏதோ நடக்கல, கர்த்தர் இன்னும் செய்யலன்னு வாக்குத்தத்தத்தை காத்திருக்கீங்களா? நீங்க சும்மா எல்லாம் இருக்க முடியாதுங்க. நீங்க எப்படி இருக்கணும்? 1 ஜெபம், அந்த ஜெபம் மட்டும் போதாதான், நீங்க ஊக்கமான ஜெபத்தில் இருக்கணும். வராது, ஆமீன் வராதுன்னு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கிட்ட நீங்க எப்படி கேட்கணுமா? ஊக்கமா கேட்கணும். ஹல்லேலூயா. பைபிளினுடைய அப்போஸ்தலர் நடபடிகளே ஃபுல்லா ஜெபம் தான். ஜெபிக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம்னா என்ன தெரியுமாங்க? ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு பாரம், இது நிறைவேறல, இது எப்படி தாண்டி போவேன், இன்னும் நிறைவேறலன்னு காத்திருக்கீங்க வாக்குத்தத்தம். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஊக்கமா ஜெபிக்கணும். என்ன அர்த்தம்? நீங்க ஜெபிச்ச உடனே என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? என் பாரத்தை நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க ஜெபிக்காத வரைக்கும் பாரத்தை நீங்க சுமைக்கிறீங்க. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா பாரத்தை அவர் மேல வச்சுட்டீங்க. 2 வித்தியாசங்க. ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் சும்மா லிஸ்ட் நீங்க படிக்க வேணாம், நேரம் நமக்கு இல்லை. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது ஜெபம் பண்ணினார். பேதுரு சமாரியர்களுக்காய் பரிசுத்தாவி பெற ஜெபம் பண்ணினார். ஆமென். தீர்மானங்கள் எடுக்கும் போது ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சவுல் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஜெபம் பண்ணினார். ஃபுல்லா பண்ண பிரேயர் 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 பிரேயர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொர்நெலியோ ஜெபம் பண்ணினார். மேலறையில் பேதுரு ஜெபம் பண்ணினார்.
ஆமென். அந்தியோக்கியாவில் ஜெபம் பண்ணினார். இப்படி நீங்க 28ஆம் அதிகாரம் லாஸ்டா வரும்போது பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பவுல் கப்பல் பயணம் போகும்போது மிகப்பெரிய புயல் வந்தது. அங்கேயும் பவுல் ஜெபம் பண்ணினார். அப்புறம் அவரை அங்கே ஒரு பலவீனமான மனிதனை கண்டார். ஆமென். புப்ளியுவை கண்டார். அங்கேயும் ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடுவில் 1 கடைசி வரைக்கும் பைபிள் ஒன்றை காட்டுகிறது, ஜெபம் 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 ஜெபம், ஜெபமே ஜெயம். இப்போ கேட்கிறேன், காத்திருக்கீங்களா? இன்னும் நடக்கல பாஸ்டர். நடக்கலன்னு தூங்குனீன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறது இன்னும் தாமதிக்கும். ஆனா நடக்காத காலத்தில் உங்களுக்கு பைபிள் கொடுக்கிற டீப் பிரின்சிபிள், 1 ஜெபம், 2 வேண்டுதல். ஜெபம்னா சாதாரண ஜெபம், சப்ளிகேஷன்னா இன்டென்ஸ் பிரேயர். ஆமென். ஊக்கமான ஜெபம். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஒரு முறை பெற்றுக்கொண்டோம். அதனால பெற்றுக்கொண்டதுனால நம்ம கூட தான் இருக்கிறார், கடைசி வரை நம்ம கூட இருக்கிறார். அதனால எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, எனக்கு தாமதம் வரும்போது, என் சூழ்நிலை கடினமாகும் போது நான் மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவி நிறைவுகளை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். இருக்கீங்க? நாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். நாமே கண்டினியூவஸ்லி ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் இன் எவ்ரி சிச்சுவேஷன். எப்படி பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்னா ஜெபத்தால. பாஸ்டர், நான் ஒரு வாட்டி பெற்றுட்டேன், அவர் எங்க கூட தான் இருக்கிறார், அதை ஒத்துக்கிற முழுமையாக. ஆனாலும் நீ ஜெபிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவி இன்னொரு அளவில் உன்னை சந்திப்பார். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்க? Let me show you something. நான் பைபிள் ஒன்று காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்க போகிறார். பரிசுத்த ஆவி வந்துடுச்சுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். புறாவை போல இறங்கி வந்தார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவோம். இப்போ நான் படிக்கிறேன், கவனிங்க. 3:21 and 22, 21, 22 லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். When all the people were baptized, எல்லோரும் ஞானஸ்நானம் எடுத்த போது, it came to pass that Jesus was also baptized. இப்போ நீங்க நல்லா கேட்கணும், இது நம்ம படிக்கவே மாட்டோம். வந்தாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, புறாவை போல இறங்கினார், வானம் தொடங்கிட்டு நேசகுமாரன் சொன்னார், இது நமக்கு தெரியும். ஆனா அங்க ஒன்று மிஸ் பண்றோம். அவரும் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். and while he prayed, the heaven was opened and the Holy Spirit came. அதை நம்ம படிக்கவே மாட்டோம். எப்ப ஆவியானவர் வந்தாராம், அவர் இறங்கினாரு, தண்ணில ஞானஸ்நானம் எடுத்தாரு, இறங்கிட்டார். இதை மட்டும் சொல்லுவோம். இதை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம கண் அதுக்கு திறந்திருக்கு. எப்ப பரிசுத்த ஆவி வந்தாராம், அவர் தண்ணில போனாரு, ஞானஸ்நானம் எடுத்தாராம். எடுத்த பின்னாடி இயேசு ஜெபம் பண்ணினாரு. அவர் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். பக்கத்துல காத்திருக்கிறியா? நிறைவேறணுமா? ஆவியானவர் வரணுமா? சூழ்நிலையில் அவர் இறங்கி செயல்படணுமா? அவர் வரணும்னா நீங்க என்ன செய்யணுங்க? ஜெபம் பண்ணணும். ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 4:31 அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்ல, and when they had prayed, அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். இப்படி மீண்டும் சின்ன வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி வந்துச்சு, இடம் அசைஞ்சிடுச்சு, எல்லாரும் கீழே விழுந்தாங்க. இல்லைங்க, அவர்கள் ஜெபம் பண்ணிய போது பரிசுத்த ஆவி வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. and when they had prayed, அவர்கள் ஜெபித்த போது. பக்க சொல்லுங்க, சூழ்நிலையில ஆவியானவர் வரணுமா? நீங்க ஒன்று செய்யணும். ஒன்று, தேவனோடு உள்ள உறவில், தேவ ஜனங்களோடு உறவை முறிக்காம அந்த காலத்தில் நீ காத்திருக்கணும். 2, நீங்க ஜெபிச்சா உங்க சூழ்நிலைக்கு ஆவியானவர் இறங்கி வருவார். இப்படி சொல்ல போறாமே, யோர்தான்ல இருக்கீங்களா? யோர்தானுக்கு வருவார். நீங்க மேலறையில் இருக்கீங்க, மேலறையில் வருவார். எங்க இருந்தாலும் சூழ்நிலையில நீங்க ஜெபம் பண்ண ஆவியானவர் வருவார். ஜெபமே ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய வருகையும் நம்மை சூழ்நிலையில் வந்து காப்பாற்றுவதற்கும், இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சில பிரச்சனைகளை குறுக்கிட்டு உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை தூக்கி நிறுத்துவதற்கும் நீங்கள் கஷ்ட காலத்தில் செய்ய வேண்டியது, பரிசுத்த ஆவி வருவாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்க. கையை மேல உயர்த்துங்களேன். பரலோகம் இன்னைக்கு இந்த நியூ லைஃப் சர்ச்ல ஒரு ஆள் ஜெபம் பண்ணா நான் ஆவடி அசைக்கலான்னு கர்த்தர் காத்திருக்கிறாருங்க. அந்த ஒரு நபர் இன்னைக்கு ஜெபம் மட்டுமல்ல, ஊக்கமான ஒரு ஜெபத்தை செய்தால் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி உங்க சூழ்நிலை, சபை சூழ்நிலையில பெரும் வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். இப்படி சொல்லட்டுமா? எலியா தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன சொல்றாரு? என்ன சொன்னார்? இனி தேசத்தில் மழை பெய்வது
இல்லைன்ட்டார். சொன்னதுக்கு அப்புறம் இப்போ மழை வேணும், நாடு காஞ்சு போயிட்டு இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, எலியா மலை மேலே போய் தலை குனிந்து நின்று, அதை யாக்கோபு எடுத்து சொல்லும் போது சொல்றார், எலியா செய்த ஊக்கமான ஜெபத்தினாலே மீண்டும் மழை பெய்தது. சிலதெல்லாம் உங்க வாழ்க்கையில காத்திருக்கிற விஷயம் நிறைவேறணும்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நான் நினைக்கிறேங்க உங்களை பூத்து குலுங்கி பிரகாசிக்க செய்த. ஆனா பரிசுத்த ஆவி உங்க சூழ்நிலைக்கு இறங்கி வந்து உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வாட்டி நான் சம்மேஷன் பண்றேன். காத்திருக்கும் காலத்தில் 1 தேவனோடு உள்ள உறவு, 2 தேவ ஜனங்களோடு உள்ள உறவில் நிலைச்சிருக்கணும். 2 நீங்க ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்க சூழ்நிலையில தருவாரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3வது சொல்லிட்டா நமக்கு நேரம் சரியா இருக்கும். 40 நாள் இயேசு பூமியில சஞ்சரித்தார். அது ஒரே நாளில் அவர் போயிருக்கலாம். ஏன் 40 நாள் பூமியில சஞ்சரிக்கணும்? சரி, 44 நாள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் 10 நாள் திரும்பி இழுத்து அடிக்கிறீங்க. நாங்களும் காத்திருக்கிறோம். யாராவது இருக்கீங்களா உயிரோட? வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவங்களாம் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கீங்களா? ஆமேன். இன்னொன்று தெரியுமாங்க, அவர் உயிர் தெழுந்து போகும்போது நான் போகிற வண்ணமாக திரும்ப வருவேன் எல்லாம் சொல்லிட்டு 10 நாளில் ஆவியானவர் அனுப்பேன்னு 10ன்றதை அவர் சொல்லவே சொல்லியிருந்தாவது நாங்கள் கணக்கு போட்டு உட்காந்துருப்போம் பாருங்க. அதுவும் சொல்லலை, டேட்டும் சொல்லலை. ஆனால் அவர் போகிறார் கரெக்டாக. பழைய ஏற்பாட்டு லேவியராகவும் சொன்ன கணக்கின்படி பெந்தேக்கோஸ் என்னும் பண்டிகையினால் நிறைவான போது சரியான நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுவீங்களா? கவலையப்படாத. இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருக்காக ஜெபத்தோடு காத்திரு. தேவ உறவிலும் மனுஷ உறவிலும் நிலைச்சிரு. ஜெபத்தில் ஊக்கமாயிரு. அவர் சரியான நேரத்தில் உனக்கு தர வேண்டிய வாக்குத்தத்தத்தை தந்து உன்னை வாழ வைக்க என் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நாள்னு சொல்லவே இல்லை. ஆனால் சரியான நேரம் வந்தபோது காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆமென். Why does God make people wait? ஏங்க நம்மளை காத்திருக்க செய்கிறாரு? ஆமென். அதை கேட்கும்போது நிறைய கேள்வி வருது. ஏன் என் வேலை போச்சு? ஆமென். ஏன் அவன் என்ன இப்படி பண்ணா? ஏன் இது நடக்கல? ஏன் என் குழந்தைக்கு வியாதி வந்துச்சு? ஏன் எங்க வீட்டில் மரணம் வந்துச்சு? ஏன் என் தகப்பன் மரிக்கணும்? ஏன் என் புருஷன் என்னை விட்டு போகணும்? இப்படி 1000 கேள்விகள் நமக்கு வருகிறது. ஏன் ஏன் ஏன்? ஒருத்தரும் உயிரோடு இல்லையோ? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி காக்க வைக்கிறீங்க? இப்படி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களை காத்திருங்கன்னு அவர் சொன்னார்னா, உன்னை விட அறிவுள்ளவர் என் தெய்வம், உன்னை விட நிறைய விஷயம் தெரிஞ்சவர் என் தெய்வம். அவர் சர்வ வியாபி. அவர் எல்லாம் தெரிஞ்சவர் மட்டுமல்ல, உன்னை ரொம்ப நேசிக்கிறவர். அதனால அவர் உன்னை காக்க வைக்கிறார்னா உனக்கு ஏதோ நல்லது தான் முடிக்க போறார்னு அர்த்தம். அவர் உன்னை தாமதிக்கிறார்னா உன் மேல இருக்கிற அன்பினால உனக்கு எல்லாத்தையும் நேர்த்தியா தான் செய்வார். அவர் தாமதிக்கிறார்னா உன் விசுவாசத்தை ஓங்கி கட்டுறாருன்னு அர்த்தம். பக்கத்துல கேளுங்க, விசுவாசம்னா என்னங்க? உங்களுக்கு தெரியும், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளை குறித்த நம்பிக்கை. Faith is hope not seen. ஒரு விஷயம் காணல, நடக்கல, இன்னும் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நடக்கல, அந்த காணக்கூடாதவைகளை குறித்த நம்பிக்கை தான் விசுவாசம். இருக்கீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஆமென். ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. ரோமர் 8:24. ரோமர் 8:24. For we are saved in this hope. இந்த நம்பிக்கையில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But hope that is seen is not hope. 8:24 Romans. But the hope that is seen is not hope. சீக்கிரம் தமிழ்ல. For why does one still hope for what he sees? 25ஆம் வசனம். But if we hope for what we do not see, we eagerly wait for it with perseverance. படிங்கோ. அந்த நம்பிக்கையிலே நாம் என்ன செய்திருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை ஏங்க நீ நினைச்சது பார்த்துட்டேன்னா அது நம்பிக்கையே இல்லை. ஆனா நினைச்சது பார்க்கலனா அது என்னவா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா, அடுத்த வசனம்,
நான் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு. பக்க சொல்லுங்க. தெரிஞ்சிச்சா? அது நம்பிக்கை கிடையாது. தெரியலையா? அது என்னங்க? நம்பிக்கை. அப்போ ஒண்ணு செய், பொறுமையோடு. எவ்வளவு ஆழம் அதுல இருக்குன்னு நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க இன்னொரு வாட்டி எல்லாம் வந்துச்சா? உன் நம்பிக்கை தேவையே அதான் வந்துச்சுல்ல. குழந்தை வந்துச்சு, வீடு வந்துச்சு, வரலையா? இப்போ என்ன தேவை? நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இருக்கா? அதுக்கு தான் பேர் என்னங்க? விசுவாசம். காணக்கூடாதவைகளை குறித்த நிச்சயம். அப்போ நீங்க நம்பிக்கையா இருக்கீங்களா? பக்கத்தில் பொறுமையாரு. சரியான நேரத்தில் கர்த்தர் சரியா முடிப்பார். அந்த கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். புலம்பலின் புஸ்தகம், the book of Lamentations 3:26. It is good. எல்லாம் சொல்லுங்க, good, that one should hope and wait quietly for the salvation of the Lord. ஒருவனை குறித்து சொல்வது என்னவென்றால், அவன் நம்பிக்கையா இருக்கணும். அவன் நம்பிக்கையோடு காத்திருப்பதும் பொறுமையோடு காத்திருப்பதும் நல்லது. நீ பொறுமையோடு காத்திருந்தால் நீ தேவனுடைய ரட்சிப்பை காண்பாய். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கா? நான் வந்தேங்க சர்ச்சுக்கு, உடனே நடந்துச்சுங்க. நீ அடுத்த வாரம் வரமாட்டே. நீ அப்புறம் நீ ஊரெல்லாம் சுத்தல போவே. நீ கடவுளே சில விஷயத்தில் என்ன செய்தார்? தாமதப்படுத்துறார். அவர் தாமதப்படுத்துறார்னா உங்களை விட என்னை விட கணக்கில் சிறந்தவர். ஒழுங்கா செய்வார். ஆனால் அது நிறைவேற வரைக்கும் நீங்க தேவ உறவிலும் தேவ ஜனங்களோடு உள்ள உறவிலும் நீங்கள் ஜெபத்தில் மட்டுமல்ல, ஊக்கமான ஜெபத்திலும் நம்பிக்கையோடு கூட பொறுமையோடு காத்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை சரியா செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கைத்தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்க சொல்ல தாமதமா தாங்க ஆகுது அப்படின்னா உன்னை அவர் கட்டுறாருன்னு அர்த்தம். உன் ஃபெய்த்தை கட்டுறாருன்னு அர்த்தம். உன் சுபாவத்தை கட்டுறாருன்னு அர்த்தம். அந்த கொடுக்க போற ஒரு வாக்கு தத்துவம் இருக்கீங்களா? அந்த வாக்கு தத்தத்தை தாங்கியும் நீ அல்டிக்காம நிக்க உன்னை ரெடி பண்றார் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு தத்தம் வரும்போது அதை கையாளுற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கணும். உனக்கு மெச்சூரிட்டி இருக்கணும், முதிர்ச்சி இருக்கணும். இல்லைன்னா அது வந்த உடனே நீங்களே ஊரை கொளுத்திடுவீங்க, பரிசுத்தாவி வச்சு கொளுத்திடுவீங்க. அதனால நீங்க கொளுத்தாம அதை ஒழுங்கா செய்யணும்னா அதை தாமதம் பண்ணி உனக்கு கொடுக்கும்போது அது வரும்போது அதை கையாளுகிற மெச்சூரிட்டியும் யாருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி காலையில். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் 10 நாள் காக்க வைத்தார். ஆழமான ஜெபத்தில் போனார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி வந்தபோது அவர்கள் அதை நன்றாக கையாண்டார்கள். அதனால முதல் நூற்றாண்டிலேயே சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கிற திறனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். பட்டயங்களை கண்டவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கையில் கொடுத்த சுவிசேஷத்தை அருமையோடு முதிர்ச்சியோடு நாடுகளுக்கு சென்று ராஜாக்களை சந்தித்து பல உபத்திரவங்களை சந்தித்து சுவிசேஷத்தை நிலைநாட்டும் திறனையும் முதிர்ச்சியும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தாமதிக்கிறாரா? உன்னை முதிர்ச்சியாய் மாத்துறாரு. எதற்கு தெரியுமா? வாக்கு தத்தம் வரும்போது அதை கையில பெற்றுக்கொண்டு நீ அல்டிக்காம நின்று செயல்பட்டு. புரியும் 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 ஆனா புரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க? பரவாயில்ல, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிக்க ஆசைப்படுகிறேன். இருக்கீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா இது வரைக்கும்? இன்னொரு வாட்டி அந்த 3 பாயிண்ட் சொல்லிடுவோமா? நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் ஒன்று தேவனோடுள்ள உறவிலும் மனிதனோடுள்ள உறவிலும் நீங்கள் நிலைக்கணும். 2 நீங்கள் ஜெபம். பக்கம் சொல்ல ஜெபம் மட்டும் இல்லைங்க, என்ன ஜெபம்? முக்கியமான வசனம்லாம் காமிச்சிருக்கேன். 3வது நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை என்ன செய்கிறாரு? கட்டுறார். ஆமென். He is building you up. அவர் உன்னை நம்பிக்கையில் நிலைக்க செய்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதில் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கணும். ஆமென். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆபிரகாமுக்கு சாராக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 25 வருஷம் காக்க வச்சார். எத்தனை வருஷங்க? கொஞ்சம் நஞ்சம் வருஷமாங்க அது. 1/4 செஞ்சுரி. ஆமென். 1/4 செஞ்சுரி காத்திருக்காங்க. ஒரு இஷ்மவேலை பெத்தெடுத்தா, வேலைக்காரி ஆகாரை கொண்டு. ஏன் தெரியுமா அதை செஞ்சாங்க?
அந்த வாக்குத்தத்தத்திற்காக இன்னும் அவர்கள் ஆயத்தப்பட இல்லை. இம்மெச்சூரிட்டி காட்டுறாங்க, தங்கள் முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவர் தன் விசுவாசத்தை கற்றார். ஈசாக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க தான் போறார். அவன் வந்த உடனே நீ ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவரை ரெடி பண்றார். இந்த கேப்பில் இவர் ரெடி பண்ணலன்னு வச்சுங்க, நம்மால் முறியம்மாளுக்கே போயிருக்க மாட்டான். முதல் வருஷத்திலே ஈசாக்கு கொடுத்துருந்தான்னு வைங்களேன், உன் பிள்ளைய கொடுங்க, ஐயப்போயா அப்படின்னு பாரு. 25 வருஷம் காக்க வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உன் பிள்ளைய கொடுனா, கண்டிப்பா ஆண்டவரே நீர் எது சொன்னாலும் நான் ஆண்டு சொல்ல உயிர்தயத்தை நான் இப்போ பார்க்குறேன்னாரு. இருக்கீங்களா? புரிஞ்சதா? அதனால யாரா எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா அவசரப்படாத, உன்னை கர்த்தர் அதுக்காக ரெடி பண்றார். அல்லையா? சொல்ல மாட்டீங்க. உங்களை பொருளாதாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த பொருளாதார நிறைவு வருங்க. அது வரும்போது அதை கையாளுகிற திறனை தான் உன்னை வளர்த்துட்டு இருக்காரு. சந்தோஷமா நம்பிக்கையோடு காத்துரு. ஹல்லேலூயா. உன்னை காத்திருக்க செய்வது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை காத்திருக்க செய்வதே வரக்கூடிய வாக்குத்தத்தத்திற்காக உன்னை முதிர்ச்சி உள்ளவனாய் கட்டுவதற்காக தான் கர்த்தர் அளவு பண்ணுகிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 25 வருஷம் காத்திருந்தார்கள். 25 வருஷம். நான் என்ன சொல்றேன், 24வது வருஷத்துல வந்து சொல்லியிருக்கலாம்ல உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு. ஒரு வருஷம் காத்திருந்து பெற்றுட்டு போயிருப்பேன். 25 வருஷம்ன்றது வேதனைக்குரிய காலங்க. எதுவுமே நடக்கல. காத்திருந்து டெய்லி எழுந்து பார்த்து, டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் செக் பண்ணி வருதா வரல. ஆமேன். ரொம்ப பெயின்ஃபுல் விஷயம் அது. ஆமேன். பட் காட் வாஸ் டூயிங் சம்திங். ஹல்லேலூயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறந்துட்டான். பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஈசாக்கு வேலைக்காரன், ஆபிரகாமின் வேலைக்காரனை கர்த்தர் தூர தேசத்துக்கு அனுப்புகிறார். எதற்காக? என் மகன் ஈசாக்குக்கு நீ போய் ஒரு மணவாட்டியை, என்ன மாதிரி கடவுள் கனெக்ட் பண்ற, நல்லா கேட்ட முடிச்சிருங்க. என்ன கனெக்ஷன் பாருங்க. வேலைக்காரன் போறான், கிணத்தண்டை போகிறான், ஒட்டகங்களோடு போகிறான். 10 ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் வார்க்கிறாளோ அவள் தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு மணவாட்டி. அங்க போறா, ரெபேக்கான்னு ஒரு அழகான பெண்மணி வருகிறாள். ஐயா, நான் உமக்கு மட்டுமல்ல உம்முடைய 10 ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்கிறேன், நீ தாண்டா என் மணவாட்டிக்கு என் எஜமானுக்கு மணவாட்டின்னு ரெபேக்காவை கண்டடைகிறாள். என்ன ஒரு கனெக்ஷன் கர்த்தர் பண்றார். மணவாட்டியை சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொடுத்தார். இப்படி வச்சுங்களேன், 25 வருஷம் முன்னாடி ஈசாக்கு பிறந்திருந்தானா ரெபேக்கா பிறந்திருக்கவே மாட்டா. வயசுல வித்தியாசம், அவளை சந்திக்கிற வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும் போது தாமதங்களை காரணத்தோடு செய்து சரியான நேரத்தில் உங்களை கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரு யாக்கோபு பிறந்தார். இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு பிறந்த பின்னாடி அவருக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த கதை, உங்களுக்கு தெரியும். முதல்ல ரேச்சல் மேல அவருக்கு ஆஹா வந்துடுச்சு. ரேச்சலை கொடுக்குறேன்னு சொன்னவர் காலையில் ராத்திரியில் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு மாத்திட்டாரு. இவர் காலையில் எழுந்து பார்த்தா வேற பொண்ணு. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போய் அதுக்கப்புறம் ரேச்சல் அவர் அடைந்த பின்னாடி ரேச்சலுடைய கற்பத்தை கர்த்தர் மூடினார். பைபிள் சொல்லுது, ரேச்சலுடைய கற்பத்தை கர்த்தர் மூடினார். ஒரு கால அளவுக்கு ரேச்சலுக்கு குழந்தைகளே இல்லை. கர்த்தர் தாமதிக்கிறார். ஏன் தெரியுமா தாமதித்து காக்க வச்சாரு? அந்த காலம் வரும்போது ஒரு யோசேப்பை பிறக்க வைக்கணும். யோசேப்புன்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. இருக்கீங்களாங்க? அந்த சரித்திரத்தை படிச்சுட்டே போங்க. யோசேப்பு பிறக்கிறாரு, அவர் உயர்த்தப்படுகிறார், அவருக்கு சந்ததி கொடுக்கிறார். அதை தொடர்ந்து 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 இஸ்ரவேலின் சரித்திரங்கள் போய் ஒரு தூரம் சென்ற பின்னாடி ஒரு நாள் பெத்லகேம் எப்ராத்தாவில் ஒரு கன்னி மரியாளுக்கு 15 வயது இருக்கும் போது அவளை சந்தித்து ஒரு கற்பக்கனியை கர்த்தர் கொடுத்து பெத்லகேமில் இயேசுவை பிறக்க செய்து. இருக்கீங்களா? முடிச்சிட்டேன் செய்திய முடிச்சிட்டேன். இயேசு பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறார். 33வது வயதில் சிலுவைக்கு போகிறார். அந்த சிலுவைக்கு போன நாள் எந்த நாள் தெரியுமாங்க? சரியாக பஸ்கா என்ற நாள் வந்த போது இயேசு சிலுவைக்கு போனார். என்ன ஒரு கால்குலேஷன்! ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? பஸ்கா நாளில் இயேசு போனார். ஆமென். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது சரியாக 50வது நாளில் பெந்தெக்கோஸ் என்னும் பண்டிகை வரும்போது பெந்தெக்கோஸ் நாளில் தான் ஆவியானவர் வர வேண்டும் என்ற நிர்ணயம் நிறைவேற. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லிருப்பீங்க. தாமதம் எதுவுமே தோல்வி அல்ல. தாமதங்களில் தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்தி சரியான நேரத்தில் பெந்தெக்கோஸை கர்த்தர் கொடுத்தாரே. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, தாமதம் ஆகுதா? உன்னை விட அவர் ரொம்ப ஸ்மார்ட்.
உன்னை பெத்த அம்மாவோட உன்னை உண்டாக்கியவருக்கு உன்னுடைய வயரிங் நல்லா தெரியும். உன்னை எப்படி வச்சு ஆணி அடிக்கணும்னு அவருக்கு நல்லா. சிலர்லாம் கையில் பிடிக்க முடியுதா? அவர் பிடிப்பார். God will do it so wonderfully. Exactly. ஏன் 10 நாள் காக்க வச்சார்? ஏன் 10 நாள் காக்க வச்சார்? ஏன்னா ஆவியானவர் ஏதோ ஒரு நாள்லாம் வரணும்னு பைபிள் சொல்லலை. ஆவியானவர் என்னைக்கு வரணும்? பெந்தேக்கோஸ் என்னும் நாளில் தான் வரணும். Until that day came. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஃபைனாலிட்டி, அந்த சொன்ன வார்த்தையின் நிறைவு நாள் வந்தபோது மேலறையில் காத்திருந்த சீஷர்கள் மேல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். How perfect is my God. உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். நீ தான் செதறி ஓடுற, சும்மா அதுக்கும் இதுக்கும் நீ ஆடி போற. நம்பிக்கை என்பது வந்தால் நம்பிக்கை தேவையே இல்லை, வராத போது நம்பிக்கை, அது விசுவாசம். அதை கட்டிக்கொண்டு கர்த்தருக்காய் காத்திரு. வர வேண்டிய நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு சரியா, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் சரியா செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இதுவரையும் சொல்லாத பலத்தோராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? முடிக்கிறேன். காத்திருக்கீங்களா? வெயிட்டிங் ஃபார் அ ப்ராமிஸ். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கீங்களா? தேவ உறவில் நிலைச்சிடு. தேவ ஜனங்களின் உறவை முறிக்காமல் நிலைச்சிடு. ஆமென். ஜெபத்திலும், ஜெபம் மட்டுமல்ல, ஊக்கமான ஜெபத்திலும் கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தர் எல்லாத்தையும் அழகான கணக்கோடு அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த செய்திக்கு பின்னாடி சொல்றங்க, உங்களுடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலையில நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க, கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. அவர் உங்க சூழ்நிலைக்குள்ள இறங்க போகிறார். புறாவை போல இறங்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெயிட் ஃபார் த ப்ராமிஸ். He will come into that situation on the appointed day. கையை உயர்த்த முடிக்கிறேன். நீங்க எதுக்காய் காத்திருக்கீங்களோ அந்த காத்திருக்கிற விஷயத்தில் நான் சொன்னதை திரும்ப சொல்ல விரும்பவில்லை. செய்து கொண்டிருங்கள். ஆன் தட் டே, அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு நிமிஷம் தாமதிக்காமல் கர்த்தர் சரியான நேரத்தில் உன் சூழ்நிலையில் வந்து இறங்குவார். 10 வருஷமா காத்திருக்கிறியா? கவலைப்படாத. கர்த்தரோடு இரு, தேவ ஜனங்களோடு இரு, ஜெபத்திலேயே இரு. சரியான நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் சரியான நேரத்தில் 5 முறை சொல்ல போற உங்க கைத்தட்டும் ஆமீன் ஓங்கி இருக்கட்டும். சரியான நேரத்தில், பெந்தேக்கோஸ் என்னும் நாளில், பஸ்கா என்னும் நாளில், தாமதங்களை கண்டு கலங்காத, சரியான நேரத்தில் கர்த்தர் குறுக்கிடுவார், சொன்னதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் இந்த 3 விஷயங்களிலும் நீ கர்த்தர் சமூகத்தில் நிலைச்சிரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? Thank you Jesus. Shall we stand in the presence of God? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழுந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழுந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். கரங்களை உயர்த்தி சேர்ந்து என் கூட பாடுவீங்களா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றிப்பா.
எவ்வளோ விஷயங்களில் உங்க பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கும் காலங்களில் உம்மோடு உள்ள உறவில் நாங்கள் நிலைச்சிருக்க, சபையிலும் வீட்டிலும் தேவ ஜனங்களோடு உள்ள குடும்பத்தோடு உள்ள உறவில் நிலைச்சிருக்க, ஜெபம் மட்டுமல்ல ஊக்கமாய் உம்மை நோக்கி தேடி ஜெபித்து நம்பிக்கையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நாள் வரும்போது நீங்க குறுக்கிடுவீங்க, நீங்க முடிச்சிருவீங்க. அந்த சத்துருக்கள் ஓரமாய் நிற்பார்கள், நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், வெற்றியில் நீங்கள் நிற்பீர்கள். அந்த மலை உச்சி நிச்சயம், அந்த உயரம் நிச்சயம், அந்த ஆசீர்வாத நிச்சயம், அந்த கற்பக்கனி நிச்சயம். அவசரத்தை காட்டாத, நீங்களே ஒரு இஷ்மவேலை உருவாக்காதீங்க. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு, அவர் தருவாரானால் அவர் அதை காக்க வல்லவராயிருக்கிறார். நிறைவோடு நடத்தும் எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் வெற்றியை காணட்டும் பா. எங்க பெந்தேகோஸ் வருவதை நாங்கள் உணர்கிறோம். ஜெயத்தோடு நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.